ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யால இன்னைக்கு உறங்காமல் தூங்காமல். அது யாரு உறங்காம தூங்காம அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ உங்களுடைய சின்ன பிள்ளை ஒரு 3 வயசு தான் இருக்குது. அந்த பிள்ளைக்கு பயங்கர ஹை ஃபீவர். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயாச்சு. டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் நீங்கள் மருந்து கொடுத்துருக்கீங்க. ராத்திரி 11 மணிக்கும் ஹை ஃபீவர் இருக்குது, 102 இருக்குது. நீங்கள் அந்த 11 மணிக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை கொடுத்துட்டு காய்ச்சல் குறைஞ்சிரும், நீங்கள் பாட்டுக்கு தூங்கிடுவீங்களா? இல்லை. ஒரு அம்மாவை என்ன பண்ணுவீங்க? அப்படி தூங்காமல் முழிச்சுக்கிட்டு அப்பப்போ நெத்தியில் தொட்டு பார்த்து காய்ச்சல் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்து தூங்காமல் உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்கல்ல. அடுத்த டோஸ் மருந்து எத்தனை மணிக்கு கரெக்டாக கொடுக்கணும்னு டைம் பார்த்து கொடுப்பீங்க. அந்த காய்ச்சல் குறைஞ்சாதான் ஒரு அம்மாவுக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் தான் அவங்க கண்ணுக்கு தூக்கத்தை வரவிடுவாங்க. தாய்ப்பாசம், பெத்த தாய்ப்பாசம். ஆனால் நம்மை படைத்த கடவுள் இதே மாதிரி உறங்காம தூங்காம நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னார்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா அவர் நம்மளையெல்லாம் படைச்சவர், சர்வ வல்லமை உள்ளவர் இல்லையா? பாருங்க, பைபிளில் பீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இவர் யார் அப்படின்னு சொன்னால் ஜீசஸ் கிரைஸ்டுடைய டிசைபிள், சீஷன். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் மரித்து அதுக்கப்புறம் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போன பிறகு இந்த பீட்டரும் மற்ற டிசைபிள்ஸும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி பிரசங்கம் எல்லாம் பண்ணுறாங்க, ஜனங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய ஹீலிங் எல்லாம் நடக்குது இயேசுவின் நாமத்தினால. அப்புறம் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏரோது ராஜா என்ன பண்ணுறான், அந்த பீட்டரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. பீட்டருக்கு கை காலெல்லாம் சங்கிலி வச்சு கெட்டி 2 பக்கமும் போர் வீரர்கள் காவலுக்கு இப்படி ஜெயிலுக்குள்ள கிடக்குறாரு. அடுத்த நாள் விசாரணை, அப்புறம் மரண தண்டனை. அப்படி இருக்கும்போது பைபிளில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? பீட்டர் உறங்கி கொண்டிருந்தார். அடுத்த நாள் மரண தண்டனையை வச்சுட்டு ஒரு மனுஷனால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? இது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா? ஏன்னா நான் ஒரு டாக்டர், ஒரு மயக்க மருந்து டாக்டர். எனக்கு தெரியும், அடுத்த நாள் ஆப்ரேஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு சொன்னோன்னா அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அவங்களுக்கு சரியா தூக்கம் வராது, பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்காகவே அவங்க நிம்மதியா ரிலாக்ஸ்டா தூங்கணும்னு சொல்லி ராத்திரி ஒரு மாத்திரையும் கொடுப்போம் நாங்க. அடுத்த நாள் மரண தண்டனை, தனக்கு தலைக்க மேல வாள் தொங்குது. அந்த மாதிரி ஒரு நிலையில இவரால் எப்படி தூங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜீசஸ் கிரைஸ்ட் மேல வச்சிருந்த அந்த ட்ரஸ்ட். ஏன்னா பைபிள்ல சங்கீதம் 121 4வது வசனத்துல என்ன தெரியுமா போட்டிருக்கு? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ரொம்ப ஒரு அழகான வசனம் இல்லையா? அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, Indeed, he who watches over Israel neither sleeps nor slumbers. இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னா கடவுளுடைய ஜனங்களை குறிக்கிறது. அப்போ நீங்களும் நானும் கடவுளுடைய ஜனம்தான். அப்ப நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்மை காக்கிற அந்த தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் தூங்காம உறங்காம நான் உன்மேல் கரிசனையா இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். வாட்சஸ் ஓவர் யூ அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஒரு கடவுள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்ததுனால பீட்டர் என்ன பண்றாரு? நிம்மதியா படுத்து தூங்குறாரு. அவர் கவலை இல்லை, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. என்ன ஆச்சு? அன்னைக்கு ராத்திரி கடவுள் யாரை அனுப்புனாரு? ஒரு ஏஞ்சல் அனுப்புனாரு. அனுப்பி அற்புத விதமா சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்குது. இவருக்கு சங்கிலியெல்லாம் கீழே விழுந்துருச்சு, எல்லாம் கலண்டு விழுந்துருச்சு. இவர் அழகா வெளியே கொண்டு வந்துட்டார் அந்த ஏஞ்சல். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கலாம்ல? ஏன்னா உங்களுடைய தேவையான நேரத்துல அவர் ஏதோ ஒரு ஏஞ்சல் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு அனுப்புவார்ல. அந்த ஏஞ்சல் உங்களுடைய சொந்தக்காரங்க ரூபத்தில் வரலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூபத்தில் வரலாம், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ரூபத்தில் வரலாம், உங்களுடைய ஸ்கூல் டீச்சர், பிரின்சிபல் யார் ரூபத்தில் வேணாலும் வரலாம். உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு 3ஆம் நபர் ரூபத்தில் கூட வரலாம். ஆனால் பீட்டருக்கு கிடைச்சது மாதிரி உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொன்னார்ல, அவர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனையின் உச்ச கட்டத்துல நீங்க இருந்தாலும்
இப்படிப்பட்ட இந்த கடவுள் மேல் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கும் அந்த சமாதானம் இருக்கும். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அப்ப நான் ஏன் வீணா கவலைப்படணும், நான் கவலைப்படுறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நிம்மதியா தூங்க முடியும். அவர் மேல நம்பிக்கை வச்சுதான் பாருங்களேன். God bless you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதன் மத்தியிலையும் நான் உறங்காமல் தூங்காமல் உன்னை பார்த்துக்குவேம்மா அப்படின்னு சொல்கிற ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறாரு. அது இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தது போல் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டுமே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. God bless you.